உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. நம்ம யார் யாரெல்லாம் இயேசுடைய பிள்ளைகளாக இருக்கோமோ, நம்ம துதிக்கும் போது நம்முடைய துதியில் தேவன் வாசமாக இருப்பார். நம்ம துதிக்கிற இடத்துல ஏசப்பா இருப்பாங்களாம். ஏசப்பாவை உண்மையாக இருதயத்திலேருந்து துதிக்கும் போது ஏசப்பா அவங்க கூட இருக்க உணர முடியும். Jolly time, jolly time. Jolly time, jolly time. Jolly time, jolly time வந்தாச்சு. கேளுக்கின்ற சண்டையெல்லாம் ஒன்றாச்சு. Jolly time, jolly time வந்தாச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காட்ஸ் கிரேஸ் எல்லாரும் சூப்பராக இருக்கீங்க, அப்படி தானே? இந்த ஜால் டைம் ப்ரோக்ராம் மூலமாக உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த ப்ரோக்ராம்லையும் நம்ம நிறைய ஸ்பெஷல் செக்மெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டே டு டே லைஃப்பில் ஏதாவது கஷ்டமான சூழ்நிலை இருந்துச்சுன்னா, இல்லைனா நம்ம எதிர்பார்க்காத ஏதாவது நடந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நம்ம புலம்புவோம், அழுவோம், கோபப்படுவோம், இல்லைனா முறுமுறுப்போம், அப்படி தானே? ஆனால் பவுலும் சீலாவும் என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? அவங்க ஏசப்பாவை பற்றி அறிவிச்சிட்டு இருக்கும்போது அவங்கள பிடிச்சு அடித்து சிறைச்சாலையில் போட்டு அவங்க கைகளையும் காலையும் சங்கிலிகளால் கட்டிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அந்த சூழ்நிலையில் நம்ம இருந்தோன்னா என்ன பண்ணியிருப்போம்? அதே மாதிரி நம்ம புலம்பி இருப்போம், கோபப்பட்டிருப்போம், முறுமுறுத்திருப்போம், அப்படி தானே? ஆனால் பவுலும் சீலாவும் அதை பண்ணலை. அவங்க அந்த வேதனையின் மத்தியிலும் தேவனை பாடி துதிச்சாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாடி துதிக்கும் போது பூமியே அதிர்ந்து சிறைச்சாலைகள் கதவு திறந்துச்சான். அவங்க கைகள்லையும் கால்லையும் கட்டப்பட்டிருந்த சங்கிலிகள் தெரிச்சிச்சான். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா தேவன் எவ்வளோ வல்லமையுள்ள ஒருத்தவங்க? நம்ம என்ன பண்ணால் இதெல்லாம் நடக்குது? நம்ம தேவனை துதிக்கும் போது தானே இதெல்லாம் நடக்குது. இப்போவும் அப்படிப்பட்ட வல்லமையான தேவனை தான் நம்ம துதிச்சு பாட போகிறோம். ரெடியாக இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓவர் டு வர்ஷிப் டைம். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம்
ஃப்ரெண்ட்ஸ் வர்ஷிப் பண்ணிங்களா? நம்ம வர்ஷிப் பண்ணும்போது தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியுது, அப்படி தானே? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் அப்படின்ற வார்த்தையின்படி நம்ம எப்பவுமே தேவனை துதிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எப்போ துதிப்பாங்க, எப்படி துதிப்பாங்கன்றத சொல்ல போகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா 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 அல்லேலூயா. யாவே ஹாலே ஹalleluya யாவே ஹாலே ஹalleluya. ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்போல்லாம் ஆண்டவரை துதிப்பேன் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு கிடைக்கிற நேரத்தில் எல்லாத்துலேயும் ஆண்டவரை துதிப்பேன். எனக்கு படிப்பு விஷயத்தில் ஏதாவது டவுட்டு இல்லை ஏதாவது எனக்கு புரியல அப்படி ஏதாவது இருந்தபோது நான் அவரை துதித்து அவர் எனக்கு ஆலோசனை கொடுப்பாரு. அப்போ எனக்கு எல்லா டென்ஷனும் போயிடும். என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு அவர் சொல்லி கொடுப்பாரு. அது சொல்லி கொடுக்குற மூலியமாக நான் என்னோடய படிப்புலையும் எல்லா சமயத்திலும் அவரை துதிப்பேன். அவர் எனக்காக நிறைய செஞ்சுருக்காரு. அவரை துதிக்கும் போது எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி அடைவேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்போல்லாம் ஏசப்பாவை துதிப்பேன் தெரியுமா? இடைவிடாமல் எப்போவுமே துதிச்சிட்டே இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பயம் வரும்போது, இந்த எக்ஸாம் குறித்து இந்த மாதிரி எதுக்கு எனக்கு பயம் வந்தாலும் நான் துதிச்சிட்டே இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வர்ஷிப்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணுறது அதோடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எனக்கு ப்ளே பண்ணி சொல்லி தந்தது எல்லாமே ஏசப்பா தான். அதனால் நான் எப்போவுமே ஏசப்பாவை துதிச்சிட்டே இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்களும் எப்போவுமே ஏசப்பாவை துதிச்சிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போ வர்ஷிப் பண்ண உங்களுக்கு தெரியுமா? நான் எப்போ ஒரு நாளைக்கு அடிக்கடி ஏசப்பா என்னை துடிச்சிட்டே இருக்க சொல்லுவார். ஸ்கூல் டைமில் மேம் லெசன் நடத்தி முடிச்சதுக்கப்புறம் படிக்க சொல்லுவாங்க. படிக்க சொல்லும்போது ஒரு சின்னதாக ஒரு சாங்கை ஹம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணுவேன். ப்ரேயர் பண்ணிவிட்டு படித்தா ரொம்ப ஈஸியாக எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ரொம்ப கஷ்டமான இருந்தாலும் அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நான் வீட்டில் எப்போ பண்ணேன் தெரியுமா? வீட்டில் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்தோடனே நான் கிட்டார் அல்லது கீபோர்டு எடுத்து வர்ஷிப் பண்ணுவேன். அதுக்கப்புறம் மெயினாக சாங்ஸ் வாசிக்கும் போது ஏசப்பா இந்த சாங் பாடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரெசன்ஸாக உணர்த்துவார். அதுக்கப்புறம் பாடும்போது எனக்கு நல்ல ப்ரெசன்ஸாக இருக்கும். அந்த நாள் முழுவதும் ஒரு ப்ரெசன்ஸ் என்னால் உணர முடியும். அதே போல் நீங்களும் வர்ஷிப் பண்ணுங்கள், வர்ஷிப் பண்ணி ப்ரேயர் பண்ணுங்கள். அது அவருடைய ப்ரெசன்ஸ் எப்போவுமே அவங்க கூட தங்கியிருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணதை கேட்டிங்களா? அவங்க சோகமாக இருக்கும்போதோ இல்லைன்னா பயப்படும் போதோ ஏசப்பா துதிப்பாங்களாம். அப்போது அந்த சூழ்நிலை மாறிடுச்சுன்னு அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கும் ஏதாவது கஷ்டமான சூழ்நிலை வந்துச்சுன்னா தேவனை துதிங்க. தேவன் கண்டிப்பாக அந்த சூழ்நிலையும் உங்களுக்கு மாற்றி கொடுப்பாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை எதிர்த்து 3 பெரிய ராஜாக்கள் படையெடுத்து வந்தாங்களாம். அப்போது யோசபாத் ராஜா ரொம்ப பயந்துட்டாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க யூதா ஜனங்கள் எல்லாரையும் கூட்டி உபவாசம் பண்ண சொன்னாங்களாம். அவங்க தேவனை நோக்கி, தேவனே நாங்கள் பலனற்றவர்கள், எங்கள் கண்கள் உங்களை நோக்கி பார்க்குது அப்படின்னு சொன்னாங்களாம். அடுத்த நாள் காலையில் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போருக்கு போகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு யார் நிற்பா? போர் வீரர்கள் தான் இருப்பாங்க. அவங்ககிட்ட என்ன இருக்கும்? ஈட்டி, வாள் அதை மாதிரி வச்சுருப்பாங்க. ஆனால் யோசபாத் ராஜா துதி சேனையை தான் முதல்ல நிப்பாட்டினாங்களாம். அந்த துதி சேனை துதிக்க ஆரம்பித்ததும் அவங்க சத்துருக்கள் அவங்களுக்குள்ளே சண்டை போட்டு இறந்து போயிட்டாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா தேவன் எவ்வளோ வல்லமையுள்ள தேவன்? இப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் கிட்ட தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக அப்படின்ற வார்த்தையின்படி நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லாருமே தேவனை உண்மையாக துதிக்கணுன்றது தான் நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். ஸோ ப்ரேயர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துட்டு வரலாமா? ஓவர் டு நான் ப்ரே. உலகம் முழுவதும் இருக்கிற சிறு பிள்ளைகள் இயேசுவை ஆராதிக்க வேண்டும். 2023ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி உலகத்துல சிறுவர்களுடைய எண்ணிக்கை 2.4 பில்லியனுக்கும் அதிகமா இருக்கிறாங்கன்னு யூனிசெஃப் அமைப்பினர் சொல்றாங்க. இந்த உலகத்துல வாழ்ற எல்லா சிறு பிள்ளைகளும் இயேசுவை தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவரை ஆராதித்து எல்லா சூழ்நிலையையும் ஜெயித்து வெற்றி பெற சிறுவர்கள் மத்தியில எழுப்புதல் உண்டாக வேண்டும்.
துதி அப்படிங்கிற ஆயுதத்தை பயன்படுத்தி சாத்தானுடைய சகல தந்திரங்களையும் சிறுவர்கள் வீழ்த்த நாம ஜெபிக்க போறோம். அது மட்டும் இல்லாம ஜெப ஆவினாலையும் துதியின் ஆவினாலையும் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஆண்டவர் அக்கினியாக நிரப்பணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். ஒவ்வொரு சிறுவர்களும் ஆராதனை வீரர்களாக வீராங்கனைகளாக மாற நம்ம ஜெபிக்கணும். சிறுவர்கள் மத்தியில துதி ஆராதனை மூலமா பரலோகத்துல மிகப்பெரிய ஒரு அசைவு உண்டாகத்தக்கதாகவும், தேவனை அறிந்த சிறுவர்கள் பின்மாற்றத்துக்கு போய்விடக்கூடாது, அவங்க ஆராதிக்கும் போது தேவ வல்லமை இறங்கி வரணும்னு சொல்லியும் நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கலாமா குட்டீஸ்? ஹாய் குட்டீஸ், பிரைஸ் லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஓகே குட்டீஸ், இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம தேசத்தில் சிறு குழந்தைகளுக்காக பல காரியத்துக்காக நம்ம ஜெபித்துக்கிட்டே இருக்கிறோம். ஏசப்பா அதெல்லாம் கேட்டு அற்புதம் செஞ்சுருக்கிறாங்க. இந்த நாளிலும் ஒரு முக்கியமான காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம். அது என்னங்க நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்ல? ஆமாம், உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா சிறு குழந்தைகளும் ஏசப்பாவை உண்மையாக துதிக்கணும் அப்படின்னு நம்ம கருத்தாக ஜெபிக்க போகிறோம். தேசத்தில் 68 கோடி சிறு குழந்தைகள் இருக்கிறாங்கன்னு ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது. அப்போ 68 கோடி சிறு குழந்தைகளும் ஏசப்பாவை பரலோகத்தில் எப்படி உண்மையா துதிக்கிறாங்களோ அதே போல அந்த பூமியில துதிக்கணும் அப்படின்னு நம்ம கருத்தா ஜெபிக்கணும். ஏன்னா வசனம் சொல்லுது, அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். எங்க அவரை துதிக்கிறாங்களோ அவர் மத்தியில் அவர் இருக்கிறார். அப்ப நம்ம எல்லாரும் கருத்தா ஜெபிக்கலாமா? சரி, எல்லாரும் முழங்கால் பண்ணிக்கிட்டு கருத்தா நம்ம ஜெபிக்கணும். வாங்க, எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்க. ஏசப்பா கிட்ட கேளுங்க. முதல்ல ஏசப்பா, நான் உங்களை உண்மையா துதிக்கணும் அப்படின்னு நீங்க கேட்கணும். ஏசப்பா, நான் முதல்ல உண்மையா உங்களை துதிக்கணும். பரலோகத்துல எப்படி உங்களை உண்மையா துதிக்கிறாங்களோ அதே போல நாங்கள் உங்களை துதிக்கணும். அந்த கிருபையை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேளுங்க. அதே போல் உலகம் முழுவதும் பல தேசங்களில் பல மொழி பேசுகிற சிறு குழந்தைகள் கிட்டத்தட்ட 68 கோடி குழந்தைகள் இருக்கிறாங்க. அப்போ அவங்க எல்லாரும் உங்களை உண்மையாக துதிக்கணும், உண்மையான இருதயத்தோடு போய் துதிக்கணும். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, ஏசப்பா, உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா குழந்தைகளும் உண்மையாக போய் துதிக்கணும். நீங்கள் விரும்புகிறபடி துதிக்கணும். பேருக்காக புகழுக்காக செய்யக்கூடாது. உண்மையாக நீங்கள் பார்க்குறீங்க, அந்த இருதயத்தில் இருக்கிறீங்கன்னு சொல்லி துதிக்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் அதற்காக ஜெபிக்கிறோம். பரலோகத்தில் துதிக்கிற மாதிரி எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளும், உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா சிறு குழந்தைகளும் உண்மையாய் தேவனை துதிக்கிற இருதயம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் அதற்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அதுக்கு விரோதமாய் போராடுகிற கள்ள ஆராதனைகளை கொண்டு வருகிற கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறோம். ஆண்டவரே, நீங்க கிரியை செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்த ஆவியானவர் துதிக்க வைக்கணும்னு ஜெபிக்கிறோம். அந்த இருதயத்தை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கணும்னு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அந்த பிள்ளைகள் ஆண்டவரை நீங்க விரும்புகிறபடி துதிக்கணும், உங்களுக்கு ஏற்றபடி துதிக்கணும், பரிசுத்த இருதயத்தோடு துதிக்கணும். அதற்காக நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதற்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அப்படியே நம்முடைய தம்பியோடு நம்ம இணைந்து ஜெபிக்க போகிறோம். அன்புள்ள ஏசப்பா, அந்த நாளுக்காக நன்றி சப்பா. இந்த வேலையில் கூட உங்களுடைய சமூகத்தில் ஒரு கிருபை கொடுத்ததுக்காக சோத்திரே சப்பா. இந்த வேலையில் கூட எங்கள் உலகத்தில் இருக்கிற 68 கோடி ஜனங்க சிறு பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டு உண்மை முழுமையாக அறிந்து கொண்டு ஏசப்பா உண்மை உண்மையாக துதிக்கவும் ஆராதிப்பதற்காக நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. நீங்கள் கூட வேதத்தில் சொல்லியிருக்கிறீங்களே ஏசப்பா, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு சிந்தையோடும் அன்பு குருவாயகன்னு சொன்னீங்களே ஏசப்பா. அதுபோல் எங்கள் சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இடத்துல முழு இருதயத்தோடு அன்பு கூற உண்மையாக துதிக்கவும் ஆராதிக்கவும் நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. தாவீது இசைக்கருவிகளை வாசித்து உண்மை உண்மையாக துதித்தாங்களே சப்பா. அதுபோல நாங்களும் இசைக்கருவிகளை வாசித்து உண்மை உண்மையாக துதிக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஏசப்பா. எல்லா சூழ்நிலையிலும் எல்லா வேலையிலும் துதிக்க எங்களுக்கு கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஏசப்பா, உங்களுடைய பிரசன்னத்தால் எங்களை ஜெபத்தால் நிரப்புங்க ஏசப்பா. துதிப்பதன் மூலம் எங்கிட்ட இருக்கிற பயம் கலக்கம் எல்லாம் நீங்கி உங்களுடைய பிரசன்னத்தால் நிரப்புங்க ஏசப்பா. ஒவ்வொரு நாளும் உண்மை துதித்து ஜெபித்து சாத்தானை ஜெயித்து இந்த உலகத்தில் நாங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க ஏசப்பா. நீங்கள் எப்படியாக எங்கள் ஜெபத்தை கேட்டு நீங்கள் ஒரு அற்புதத்தை செய்ய போகிற அன்பிற்காக சோதரேசப்பா. நீங்களே ஆசிரியங்க பலப்படுத்துங்க. இப்போ இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஏசப்பா ஜெபத்தை கேட்டாங்க. தாவீதை போல ஏசப்பாவுக்கு பிரியமுள்ள ஒரு துதியை சிறு பிள்ளைகள் செய்கிற காலம் சீக்கிரத்தில் வரப்போகுது. நம்ம அதை விசுவாசிக்கிறோம். அப்படி கண்களை மூடிக்கொள்ளுங்க. நம்ம தரிசனத்துக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிக்கிறோம்ல, அவன் கருத்தை ஜெபிக்கணும். ஆண்டவர் கொடுத்திருக்கிற தரிசனம் 2030க்குள்ள 10 கோடி சிறு குழந்தைகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். உலகம் முழுவதும்
இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் இயேசுவின் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். அதே போல் அவங்க ரட்சிக்கப்படணும். எல்லாருடைய பேரும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். அதற்காக இயேசுவின் நாமத்தை அதற்காக ஜெபிக்கிறோம். மாம்சமான யாவர் மீது ஆவியை ஊற்றுவேன்னு வாக்கு பண்ணினீங்களே, எங்கள் இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா குழந்தைகள் மீதும் அந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படணும். அவங்க சத்தியத்தை அறிந்து கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளணும். அவங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். இந்தியா முழுவதும் இருக்கிற பிள்ளைகள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அக்கினியை பெற்றுக்கொள்ளணும். அதற்காக நாங்கள் ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம். இயேசுப்பா, சிறு பிள்ளைகளுடைய ஜெபம் உமக்கு பிரியமான ஜெபம் அல்லவா? அந்த வரை உங்கள் பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க, அதை கேட்டு நீங்கள் அற்புதம் செய்து இந்த தரிசனத்தை நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கணும்னு ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்படி இயேசுடைய சிறுவர் டிபார்ட்மெண்ட் நீங்கள் பயன்படுத்தின ஆண்டவரே, அவர்கள் மூலமாய் பிள்ளைகள் சந்திக்கப்படணும். அவங்க செய்கிற ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். அதற்காக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். நாங்கள் ஜெபித்தபடி பெற்றுக்கொண்டோம் என்பதை விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். குட்டீஸ், இயேசப்பனுடைய ஜெபத்தை கேட்டாங்க. சீக்கிரத்தில் உலகம் முழுவதும் இருக்கிற பிள்ளைகள் தாவீதை போல தேவனுக்கு பிரியமான துதியை செய்ய போகிறாங்க. தரிசன திட்டம் சீக்கிரத்தில் நிறைவேற போகிறது. இயேசப்பா உங்களை ஆசீர்வதித்து பயன்படுத்துவார். ஆமீன். God bless you. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ப்ரேயர் பண்ணீங்களா? நம்ம உலகத்தில் இருக்கிற 68 கோடி சிறு பிள்ளைகளும் தேவனை உண்மையாக துதிக்கணுன்றதுக்காக ப்ரேயர் பண்ண என்னைக்கும் மறக்காதீங்க. இப்போவும் நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். எல்லாரும் உங்கள் பைபிள், நோட், பென்லாம் எடுத்துகிட்டு ரெடியாக இருங்க. ஆல்ரெடி ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, துதியின் மத்தியில் வாசம் செய்யும் தேவனுடைய வார்த்தையை கேட்க ரெடியாக இருக்கீங்களா? ஓவர் டு மெசேஜ் டைம். ஹலோ குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஜாலி டைம் ப்ரோக்ராமில் வர்ஷிப்பை பற்றி ஒவ்வொருத்தர் சூப்பராக பாடினாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணாங்க. நம்ம எல்லாம் ஜெபிச்சோம். இப்போ நம்ம மெசேஜ் கேட்க வந்திருக்கோம்ல, ஒரு வசனத்தை ஃபஸ்ட்டு நான் வாசிக்கிறேன், ஓகேவா? இது தாவீது எழுதின ஒரு காரியம். நம்ம இப்போ துதிச்சுக்கிட்டு இருக்கோம்ல, துதிக்கு எக்ஸாம்பிள் நிறைய பேர் பைபிளில் தாவீதை தான் சொல்லுவாங்க. ஏன்னா தாவீது தேவனை துதிச்சுக்கிட்டே இருந்தார் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். பைபிளில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. தாவீது எப்போவுமே தேவனை துதிச்சுக்கிட்டே இருந்தார். சரியா? அப்போ தாவீது ஏன் தேவனை துதிச்சுக்கிட்டே இருந்தார்? ஏன்னா துதியும் தேவனையை பற்றி தாவீதுக்கு நிறைய ஒரு காரியம் தெரிஞ்சதுனால அவர் தேவனை துதிச்சுக்கிட்டே இருந்தார். அப்போ துதிக்க எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற தாவீது துதிக்கிறத பற்றி என்ன எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். தாவீது கர்த்தரை அழகாக துதிக்கிறாரு. இஸ்ரவேலருடைய துதிகளுக்குள்ளே வாசமாக இருக்கிற தேவரீரே நீங்கள் பரிசுத்தர் அப்படின்னு சொல்லி. கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறாரு. கர்த்தர் பரலோகத்தில் வீட்டிருக்கிறார், வாசம் பண்ணுகிறார், எல்லாமே விஷயம் இருக்குது. ஆனால் அவர் பரிசுத்தம் உள்ள தேவன் அப்படின்றத தாவீது அழகாக சொன்னார். பரிசுத்தரே, நீங்கள் பரிசுத்தர். ஆமாம், கரெக்டு தானே, கர்த்தர் பரிசுத்தர். அவரிடத்துல பாவம்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அதனால தான் நீங்களும் நானும் பரிசுத்தமாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. அதனால தான் இயேசு இந்த உலகத்திற்கு தன்னுடைய இரத்தத்தை இந்த உலகத்தில் நமக்காக சிந்தினார். இதனால் நாம் பரிசுத்தமாக இருக்கணும், பாவத்திலேருந்து விடுதலை பெறணும். ஏன்னா இந்த பாவம் இருக்குது பார்த்தீங்களா, பாவம் நமக்குள்ளே இருக்குது அப்படின்னா நமக்குள்ளே ஒரு தப்பான ஒரு காரியம் நமக்குள்ளே இருக்குது. ஏசப்பா நமக்காக மறைச்சதுனால, ஏசப்பா என் பாவத்தை மன்னிங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது நம்முடைய பாவம் நிச்சயமாக நமக்கு மன்னிக்கப்படும். சரி, இந்த வசனத்தோட ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்களே, இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசமாயிருக்கிற தேவரீர். இது நிறைய காரியத்தை ஆண்டவரை குறித்து நம்ம துதிச்சுக்கிட்டே இருக்கலாம். எல்ரோயி அப்படின்னு சொல்லி துதிப்பாங்க, காண்கிற தெய்வம் அப்படின்னு துதிப்பாங்க, எபினேசரேன்னு சொல்லி துதிப்பாங்க. இப்படி பல வகையான பெயர்களை வச்சு துதிப்பாங்க. எதனால்? அந்த மாதிரி காரியத்தில் கர்த்தர் அவங்களுக்கு நன்மையாக இருந்தார். ஃபார் எக்ஸாம்பிள் எல்ரோயி, அதை யாரை சொல்லி துதிச்சா? அது ஒரு நாமம், கர்த்தருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெயர் எல்ரோயி அப்படின்னு சொல்லி துதிக்கிறாங்க. எல்ரோயின்னா என்ன? காண்கிற தேவனே, எப்போவுமே நீங்கள் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, உங்களை துதிக்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு தெய்வமாக இருக்கிறீரே துதிக்கிறேன். நீங்கள் சொல்லலாம், என்ன நீங்கள் பாதுகாத்து கூட்டு வந்திருக்கிறீங்களா, என் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறீரே, உண்மை துதிக்கிறேன், உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்ட நன்மைகளை செஞ்சிருக்கிறாரோ அந்த காரியத்தை வச்சு நம்ம துதிக்கணும். உங்களை பாதுகாத்திருக்கிறாரு, உங்களுக்கு தேவைகள் எல்லாம் சந்திச்சு கொடுத்துருக்கிறாருல, உங்களுக்கு சாப்பிட கொடுத்துருக்கிறாரு, உடை கொடுத்துருக்கிறாரு, நல்ல பேரண்ட்ஸை கொடுத்துருக்கிறாரு, வீடு கொடுத்துருக்கிறாரு,
டிவி பார்க்குறீங்க, டிவி கொடுத்துருக்கிறாரு. ஃபோன் வழியாக பார்த்துட்ருக்குறீங்க, இன்டர்நெட் ஃபெசிலிட்டியோட ஃபோன் கொடுத்துருக்கிறாரு. என் தேவைகளெல்லாம் சந்திக்கிற தேவனாகிய கர்த்தரே உம்மை துதிக்கிறேன், என் தேவைகளை சந்திக்கிற இயேசுவே உம்மை துதிக்கிறேன் அப்படி நம்ம துதிக்கலாம். நமக்கு என்னென்ன நன்மைகளை கர்த்தர் செஞ்சுருக்கிறாரோ அதெல்லாம் சொல்லி துதிக்கணும். இங்கே தாவீது அப்படி தான் சொல்கிறார், இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசமாக இருக்கிற தேவரீரே. இஸ்ரவேல்னால் யார்? கொஞ்சம் இஸ்ரவேல் அப்படின்ற ஒரு ஜனம், ஒரு இனம். அதாவது ஆபிரகாம், ஈசாக்கு, அவருக்கு ஒரு பிள்ளை யாக்கோபு, அவரை தான் இஸ்ரவேல் அப்படின்னு சொல்கிறோம். அவருக்கு 12 பிள்ளைங்க. இந்த குடும்பத்தை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டாராம், தம்முடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டார். அப்போ தம்முடைய பிள்ளைகளாக வச்சுருந்தார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் தான் இஸ்ரவேலர்கள். தேவனுடைய பிள்ளைகள் துதிக்கும் போது கர்த்தர் அவங்களோட மத்தியில் வாசமாக இருக்கிறாரு. அப்போது பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்றது ஒரு இன மக்களை தேவன் சூஸ் பண்ணி அவங்களுடைய பிள்ளைகளாக அவங்களுக்கு நல்ல நல்ல காரியங்களை கற்றுக் கொடுத்து, பரிசுத்தம்னா என்ன, எப்படி உண்மையாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், இதெல்லாம் கற்றுக் கொடுத்து அவருடைய சொந்த ஜனமாக வைத்திருக்கிறாரு. இப்போ இருக்கிற காலத்தில் யார் யாரெல்லாம் இயேசுன்ற பேரை சொல்லி அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமோ அவங்க எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் தான். அப்போ நாம் எல்லாரும் நம்ம தேவனுடைய பிள்ளைகள். இஸ்ரவேலர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள் கிடையாது. நம்மளாம் இயேசு விசுவாசிக்கிறோம், நம்ம பரிசுத்தமாக இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட அனுபவம் நமக்கு இருக்குல்ல, நம்ம பரிசுத்தமாக இருக்கிறோம், நம்ம ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இருக்குல்ல. அப்போ நம்மெல்லாம் இயேசுடைய பிள்ளைகள். நம்ம யாரெல்லாம் இயேசுடைய பிள்ளைகளாக இருக்கிறோமோ நம்ம துதிக்கும் போது நம்முடைய துதியில் தேவன் வாசமாக இருப்பார். நம்ம துதிக்கிற இடத்துல ஏசப்பா இருப்பாங்களாம். இப்போ நீங்கள் ஏசப்பாவை உண்மையாக இருதயத்துலேருந்து நீங்கள் துதிச்சிங்கன்னா ஏசப்பா உங்கள் கூட இருக்கிறது, உங்கள் பக்கத்தில் இருக்கிறத உணர முடியும். சில பேர் துதிக்கிறது அப்படின்னா வெறும் பாட்டு பாடுறதுன்னு நினச்சிட்றாங்க. உங்களுக்கு நல்லா மியூசிக் நல்லா இருக்குது, ராகம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பாடிக்கிட்டே இருப்பாங்க. அது கிடையாது. ஏசப்பாவை உண்மையாக இருதயத்திலேருந்து துதிக்கும் போது ஏசப்பா உங்கள் கூட இருக்க உணர முடியும். இப்படி தான் துதிக்கணும். முதலாவதாக ஏசப்பா உங்களுக்கு செஞ்ச நன்மையை சொல்லி துதிக்கணும். நீங்கள் பரிசுத்தமாக இருந்து ஏசப்பாவோட பிள்ளையாக இருந்து நீங்கள் ஏசப்பாவை துதிக்கணும். மூணாவது, நீங்கள் உண்மையாக இருந்து இருதயத்தின் ஆழத்துலேருந்து ஏசப்பாவை துதிக்கணும். இதுதான் உண்மையான துதி. சரி, இப்போ நம்ம ஜபிக்கலாமா? ஏசப்பா எனக்கு சொல்லித்தாங்க, நான் துதிக்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லலாமா? முதல்ல நம்ம ஒரு துதியோடு ஆரம்பிக்கலாமா? ஏசப்பா இன்னைக்கு இந்த காரியத்தை கற்றுக் கொடுத்தீங்களா, அதுக்காக நன்றி முதல்ல சொல்லி கேட்கலாமா? ஏசப்பா இன்னைக்கு இந்த காரியத்தை கற்றுக் கொடுத்துருக்குறீங்க, துதியை பற்றி எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறீங்க, அதற்காக நன்றி ஏசப்பா. நாங்கள் உண்மையாக உங்கள் இருதயத்திலேருந்து உங்களை துதிக்கணும். பாட்டுனால இல்லை, எனக்கு பாட தெரியுன்றதுனால இல்லை, நான் பாடுறேன்றதுனால கிடையாதப்பா, எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்குன்றதுனால இல்லை, நான் உண்மையாக என் இருதயத்தின் ஆழத்துலேருந்து நான் உங்களை துதிக்கணும்ப்பா. நீங்கள் என் கூட இருக்கிறத நான் உணர்ந்து கொள்ளணும். ஏசப்பா நான் உங்களுடைய பிள்ளையாக இருக்கணும். எனக்கு என்கிட்ட உங்களுக்கு பிடிக்காத காரியம் எதுவாக இருந்தாலும் அதை தயவாக மன்னிங்க ஏசப்பா. தகப்பனே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாருங்கள். இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க, நான் பரிசுத்தமாக இருக்கணும், நான் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு ஜெபிக்கிறாங்க. இந்த பிள்ளைகளை நீங்கள் வழி நடத்தி கொண்டு போங்க. அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆலோசனை கொடுங்க, நீங்கள் சொல்லி கொடுங்க, துதிக்க கற்றுக் கொடுங்க. உம்முடைய ஞானம் இந்த பிள்ளைகளுக்கு உருவாக்கட்டும். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால ஆமேன். ஏசப்பா நம்மளோட ஜெபத்தை கேட்டுக்கிறாரு. அதனால் ஏசப்பாவை தொடர்ந்து துதிச்சுக்கிட்டே இருங்க. நம்ம துதிக்க துதிக்க தான் ஏசப்பா நம்ம கூடவே இருப்பாங்க. பிசாசு நம்மக்கிட்ட வரவே முடியாது. சரியா? இன்னொரு ஜாலி டைம் ப்ரோக்ராமில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். என்ன ஃப்ரெண்ட்ஸ், மெசேஜ் கேட்டிங்களா? யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அப்படிப்பட்ட பரிசுத்தமாகிய தேவனை நம்ம டெய்லி துதிச்சு பாடணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம இவ்வளோ நேரம் வர்ஷிப் பண்ணோம். எப்பெல்லாம் வர்ஷிப் பண்ணாங்கன்னு அதை ஷேர் பண்ணாங்க, ப்ரேயர் பண்ணோம், மெசேஜ் கேட்டோம். இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். வர்ஷிப் இஸ் த கீ தட் டர்ன்ஸ் our battles into blessings and our fears into faith. அப்படின்னா நம்ம துதிக்கும் போது நம்மளுடைய போராட்டம் நிறைந்த வாழ்க்கை ஆசீர்வாதமாகவும் நம்ம பயங்கள் எல்லாமே விசுவாசமாகவும் மாறும். ஸோ துதிகள் நிறைஞ்ச வாழ்க்கை ஜெயமுள்ள வாழ்க்கை, இதை என்றைக்குமே மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போவும் நம்ம ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துட்டோம். இதே மாதிரி இன்னொரு ஸ்பெஷலான ப்ரோக்ராமில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். until then bye. Jolly Time Jesus Redeems Ministries, Nalumavidi, Thuthukudi District, 628211. For 24 hours prayer support, 04639353535. God bless you.